ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். சாப்பிட்ணுன்னு நெனச்சு ஆசைப்படுற பொருள்ல, நெனச்ச உடனே கிடைக்காத ஒரு பொருள் தான் சீம்பால். வருஷத்துல 1 முறை இல்லன்னா, ஒரு வருஷத்துக்கு மேலேயே கூட ஆயிரும். அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்காது. இயற்கையா கிடைக்கிற மாடு கண்ணு போட்ட உடனே கறக்கிற பால் தான் வந்து சீம்பால். இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சிட்டு பக்குவமா செய்யும்போது, இது மாதிரி நல்ல சூப்பர் அண்ட் டேஸ்டியான சீம்பால் வந்து நல்லா கெட்டியா நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெறைய பேருக்கு சீம்பால் வந்து எப்படி செய்யறதுன்னு வந்து தெரியாது. அந்த ரெசிபிய உங்களோட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா தான் வந்து செஞ்சாங்க. அம்மாகிட்ட இருந்து நான் சூப்பரான ஒரு ரெசிபிய கத்துருக்கேன். அத உங்க கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்க. சீம்பால் சூப்பரா இருக்கும். எப்பவும் இதே மெத்தட்ல தான் நீங்க செய்வீங்க. அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார்ல 2 பீஸ் அளவு வந்து சுக்கு எடுத்துக்கோங்க. சுக்க சேர்த்துட்டு ஒரு 3லிருந்து 4 ஏலக்காய் வந்து சேர்த்திக்கோங்க. மிளகு வந்து ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது 3த்தையும் நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துருங்க. நாங்க 2 லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்திருக்கோம். 2 லிட்டர் பாலுக்கு 1 1/4 படி சர்க்கரை வந்து சேர்த்து நல்லா கலக்கி ஆரம்பத்திலேயே வந்து அம்மா வச்சுட்டாங்க. ஏன்னா, சர்க்கரை வந்து இந்த பால்ல அவ்வளோ சீக்கிரம் கரையாது அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு சர்க்கரைய போட்டு நல்லா கலக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிருக்கிற சுக்கு, மிளகு, ஏலக்காய் பொடி இருக்குல்ல, அத வந்து சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம இந்த அளவுக்கு நல்லா கலக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பொடி எல்லாத்தையும் நம்ம சேர்த்தணும். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த அளவுக்கு கலக்கி விட்டுருங்க. பொடியோட கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலக்குனதுக்கு அப்புறமா ஒரு குக்கர்ல 1லிருந்து 1 1/2 சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து ஊத்திட்டு, அதில இது மாரி ரிங் ஒண்ணு வச்சு, அதுக்கு மேல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பால் பாத்திரத்த வந்து எடுத்து வச்சிரலாம். இத ஆட்டாம மூடி போட்டு அப்படியே வந்து அடுப்பு மேல எடுத்து வச்சிரணும். வச்சுட்டு ஒரு 6லிருந்து 7 விசில் விட்டு அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க. அதுக்கப்புறம் அத எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. மறுநாள் காலையில தான் அத வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போறோம். இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சீம்பால் வந்து எவ்வளோ அழகா நல்லா வந்து ரெடியாகி வந்திருக்கு. நல்லா கெட்டியா இருக்கு. ஒரு சிலவங்க 2வது பால்ல வந்து சீம்பால் செய்வாங்க. அது வந்து இவ்வளோ கெட்டியா இருக்காது. கொஞ்சம் கொல கொலன்னு உடஞ்ச மாதிரி வந்திருக்கும். முதல் பால்ல செய்கிற சீம்பால் தான் சூப்பரா இது மாதிரி நல்லா கெட்டியா வரும். அத வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அது முதல் பாலா இல்ல 2வது பாலான்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க சைடில் இந்த அளவுக்கு நல்லா உள்பக்கம் வரைக்கும் நல்லா அழுத்தி கத்தி வச்சு ரவுண்ட் வந்து எடுத்து விட்டுருங்க. இப்படி சைடில் கீறி விடும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு பீஸ் வந்து நல்லா கரெக்டாக வரும். இது மாதிரி சுத்தியும் வந்து எடுத்து விட்டுருங்க நல்லா அடி வரைக்கும். சுத்தியும் எடுத்து விட்டுட்டு நடுவுல வந்து பீஸ் போடலாம். இப்போ பாருங்க நான் கட் பண்றேன். அது எவ்வளோ கெட்டியா வந்து உள்ள இறங்குது. அப்படியே கேக் மாதிரி இருக்குங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டு பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டும் சரி, இதனோட கன்சிஸ்டன்சியும் சரி, அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. நீங்கள் எப்போ சீம்பால் செஞ்சாலும் தாராளமா, தைரியமா இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு குடுக்குறாங்க. இந்த சீம்பால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இதே அளவோட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.